பௌர்ணமி நாளன்று பகவான் கிருஷ்ணர் தனது புல்லாங்குழலை வாசிக்கத் தொடங்கினார். அவரது இனிய இசை இமயமலையில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த சிவபெருமானை ஈர்த்துவிட்டது. அந்த இனிமையான இசையின் ஈர்ப்பால் அவர் நேராக விருந்தாவனுக்கு வர விரைந்தார். விருந்தாவனுக்கு வந்தவுடன் அவரை ஒரு கோபியர் நிறுத்தினார். உள்ளே கிருஷ்ணரின் ராசலீலா நடைபெற்று வருகிறது. அவருடைய புல்லாங்குழல் இசைக்கு கோபியர்கள் மகிழ்ச்சியுடன் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். சிவபெருமான் தாண்டவமூர்த்தியாக இருப்பதால் அவர் இதை கேட்டு பேரானந்தம் கொண்டார். நானும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தன் விருப்பத்தை தெரிவித்தார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த கோபியர், இங்கே ஒரே ஒரு ஆணுக்கு மட்டுமே அனுமதி, அவர் பகவான் கிருஷ்ணர் மட்டுமே, நீங்கள் அவரை உணர வேண்டும் என்றால் ஒரு பெண்ணாக மாற வேண்டும் என்று விளக்கினார். இது குறித்து சிறிது நேரம் சிந்தித்த பின்னர் சிவபெருமான் புனித யமுனை நதியில் நீராடி ஒரு அழகான பெண்ணாக வெளிப்பட்டார். இப்போது அவர் ராசமண்டலத்திற்குள் அனுமதிக்கப்பட்டார். சிவபெருமானின் தீவிர பக்தராக இருந்த பகவான் கிருஷ்ணர் அவரின் பெண்மையை உடனே உணர்ந்து அவருக்கு ஒரு புதிய பெயரை வழங்கினார். அழகிய கோபியர் உருவம் எடுத்ததால் சிவபெருமான் கோபேஸ்வரர் என அழைக்கப்பட்டார். இன்றளவும் விருந்தாவனத்தில் உள்ள கோபேஸ்வர மகாதேவன் கோயிலில் கோபேஸ்வரர் லிங்கம் பிரதானமாக வழிபடப்படுகிறது.